ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா STI கலர் கோடட் கிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ STIனா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஒவ்வொரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனுக்கும் பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகிறது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க. அதுதான் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தான் நம்ம சிண்ட்ரோம்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு குரூப்பை வச்சு அந்த சிண்ட்ரோமிக்காக நம்ம மேனேஜ் பண்ணுறோம். எதை வச்சு? இந்த 7 கலர் கோடட் கிட்ஸை வச்சு. கிட் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த ஒவ்வொரு கிட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட் எந்த சிண்ட்ரோமோட வந்தாலும் அந்த கலர் கொடுத்தா சரியாயிடுங்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இது எந்தெந்த கலர் எந்தெந்த ட்ரக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிட் இஸ் கிரே கிட். கிட் 1 இஸ் கிரே. இது எந்த கேசஸ் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூரித்ரல் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ ஆர் சர்விக்கல் டிஸ்சார்ஜ் ஆர் பெயின்ஃபுல் ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் இன் மேல், இந்த 3 பேஷண்ட்டுக்கு நம்ம கிரே கிட்டை கொடுப்போம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பேசிக்காக ஒரு STI ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு என்ன வரும்? யூரித்ரல் டிஸ்சார்ஜ் தான் இருக்கும், ஆர் ஒரு பெயின்ஃபுல் ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் இருக்கும். தென் சர்விக்கல் டிஸ்சார்ஜ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபீமேல் ஒரு ரிப்ரடக்டிவ் ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சர்விக்ஸ் அண்ட் திஸ் இஸ் வஜைனா. ஸோ வஜைனா இஸ் த அவுட்டர் பார்ட். இப்போ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சர்விக்ஸ் மேலே இருக்குது. ஸோ 1, 2ன்னு போட்டோம்னா சர்விக்ஸ் மேலே இருக்கிறதால சர்விக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிட்டும் வஜைனல் டிஸ்சார்ஜுக்கு நம்ம செகண்ட் கிட்டும் கொடுப்போம். ஸோ இதுதான் அதோட திங். ஸோ இதில் மோஸ்ட்லி எந்த இன்ஃபெக்ஷனால் காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, கொனோரியா, அதாவது நீசிரியா கொனோரியா, அந்த இன்ஃபெக்ஷன் தான் மோஸ்ட் காமன். அப்போ இல்லாட்டி செகண்ட் மோஸ்ட் காமன் இஸ் கிளமீடியா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டார்கெட் பண்ணி தான் நம்ம ட்ரக் கொடுக்க போகிறோம். இதில் இந்த கொனோரியாவுக்கு டார்கெட் பண்ணி கொடுக்குறதா செஃபலோஸ்போரின்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டேப்லெட் செஃபிக்ஸிம் 400 mg ஸ்டாட். இந்த 400 mg செஃபிக்ஸிமை ஒரு மாத்திரை. அண்ட் கிளமீடியா, இந்த கிளமீடியாவுக்கு எதிராக நம்ம டேப்லெட் அசித்ரோமைசின் 1 கிராம் கொடுக்குறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம டேப்லெட் அசித்ரோமைசின் 500 mg ஃபார் 3 days அந்த மாதிரி கொடுப்போம். பட் இங்கே 1 கிராம் சிங்கிள் டோஸாக கொடுத்துருவோம். ஸோ இது ரெண்டுமே சிங்கிள் டோஸாக போட்டால் போதும். நமக்கு கொனோரியா இருந்தாலும் சரி, கிளமீடியா இருந்தாலும் சரி, வித் திஸ் 3 symptoms the patient will get cured. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு யூரித்ரல் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இருந்தாலோ ஆர் பெயின்ஃபுல் ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங், இந்த 2 பேஷண்ட்டுக்கும் இட் இஸ் மேண்டேட்ரி டு ட்ரீட் ஆல் ரீசன்ட் பார்ட்னர்ஸ். ஆனால் இந்த சர்விக்கல் டிஸ்சார்ஜ்க்கு அப்படி இல்லை. அவங்க பார்ட்னருக்கு சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி ட்ரீட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற நமக்கு கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிட். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் கிரே இருக்கா, ஒரு E இருக்குது, ஸோ அது கிட் 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரே இஸ் கிட் 1, கிரேயில் ஒரு E இருக்குது, ஸோ கிட் 1. தென் கிட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் க்ரீன் கலர் கிட். நம்ம முன்னாடி ஒரு ஈன்னு பார்த்தோம்ல, இங்கே 2 E இருக்குது பாருங்கள். 2 E இருந்தால் அது கிட் 2, தட் இஸ் க்ரீன் கலர். ஸோ இது எந்த கண்டிஷன் கொடுப்போம்னா, முன்னாடியே பார்த்தோம் சர்விக்ஸ் அண்ட் வஜைனான்னு பார்த்தோம். சர்விக்ஸுக்கு 1 போட்டோம், வஜைனாக்கு 2 போட்டோம். ஸோ வஜைனல் டிஸ்சார்ஜ் கிட் 2, தட் இஸ் க்ரீன் கலர் கிட் கொடுக்குறோம். ஸோ ஒரு வஜைனல் டிஸ்சார்ஜ்னால் நார்மலாக என்ன இருக்கலாம்னா, இட் கேன் பி ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக் டிஸ்சார்ஜாக கூட இருக்கலாம். இட் வில் பி நான் இச்சி, மாலாடரஸ் அண்ட் மிட் சைக்கிளில் வரும். அதுக்கு நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக கொடுக்க தேவையில்லை. வேறு நம்ம எது ட்ரீட்டபிள் திங்னா, இந்த பேக்டீரியல் வஜைனோசிஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த கண்டிஷன் என்னாகும், நார்மல் வஜைனல் ஃப்ளோராகவே அவுட் க்ரோத் ஆகி அது ஒரு டிஸ்சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ட்ரைகோமோனாஸ், த செகண்ட் திங். இது ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ராபெரி சர்விக்ஸ் அங்கே கொண்டு போய் வரும். இந்த தேர்ட் திங் இஸ் கேனடா இன்ஃபெக்ஷன், விச் இஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேரக்டரைஸ்டு பை கர்டி வைட் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ காமனாக நம்ம என்ன பார்த்துருப்போம், பேக்டீரியல் வஜைனோசிஸ் அண்ட் ட்ரைகோமோனாஸ்க்கு நம்ம மெட்ரோனிடசோல் கொடுக்கலாம். அண்ட் கேனடாக்கு நம்ம ஆன்டிஃபங்கலான ஃப்ளூகோனசோல் கொடுப்போம். ஆனால் இங்கே என்னென்னா, மெட்ரோனிடசோல் அது நம்ம ஒரு 3 நாளோ 5 நாளோ ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸாக கொடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், STI கிட்ஸுங்கிறதுனால we are giving it as ஒரு சிங்கிள் டோஸாக கொடுக்குற மாதிரி பார்க்குறோம். அதனால we are choosing டேப்லெட் செக்னிடசோல். இந்த செக்னிடசோல் 1 கிராம் ஸ்டாட் ஒரு மாத்திரை கொடுத்தா போதும், இட் will do its work. அதே மாதிரி ஃப்ளூகோனசோலை நம்ம 150 mg ஸ்டாட் சிங்கிள் டோஸ் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் இந்த சிங்கிள் டோஸ்ங்கிறதுனால நம்ம டேப்லெட் செக்னிடசோல் கொடுக்குறோம் அண்ட் ஃப்ளூகோனசோல். இது ரெண்டுமே இந்த க்ரீன் கிட்டில் இருக்கும். இது சாப்பிட்டா வெஜினல் டிஸ்சார்ஜ் இந்த காசஸ்னால இருந்தால் இட் will get better. தென் கிட் 3, தேர்ட் கிட்டுக்கு போகிறோம். ஸோ கிட் 3, 4, 5 இது 3மே எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனைட்டல் அல்சர். ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஜெனைட்டல் அல்சரோடு வந்தாங்கன்னா அது சம்மந்தமாக டீல் பண்ணுறது தான் நம்ம கிட் 3, 4 and 5. அதுக்குள்ளே எப்படி நம்ம வித்தியாசம் பிரிக்கிறதுனா, ஒரு ஜெனைட்டல் அல்சர்னா அது இட் கேன் either be பெயின்ஃபுல் ஆர் பெயின்லெஸ். ஸோ பெயின்ஃபுல் இருந்தால் அதுக்கு 2 காஸ் தான். ஒன்று அதில் வெசிக்கிள்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி சாங்க்ராய்டாக இருக்கும். அதில் வெசிக்கிள்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் டியூ டு ஹெர்பெக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். இதுக்கு தனி ட்ரீட்மெண்ட். ரெட் கலரில் போட்டிருக்க பார்த்தீங்களா, வைரஸ்க்கு தனி ட்ரீட்மெண்ட், அதான் ரெட் ஃபார் ரெட், நம்ம கலர்னும் ரெட். அண்ட் மீதி கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஷாங்க்ராய்டுன்னு பார்த்தோம். ஷாங்க்ராய்டு தான் இட் இஸ் அ பெயின்ஃபுல் லீஷன் காஸ்ட் பை ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அப்படிங்கிற ஆர்கானிசம் காஸ் பண்ணுது. இதுக்கு நம்ம இந்த கிட்டில் ட்ரீட் பண்ண போகிறோம். தென் பெயின்லெஸ் அல்சர் இட் கேன் பி டியூ டு ஷாங்கர், தட் இஸ் ஹார்ட் ஷாங்கர்னு சொல்லுவோம். இட் இஸ் டியூ டு பிரைமரி சிஃபிலிஸ். இந்த பிரைமரி சிஃபிலிஸில் வில் ஹேவ் அ பெயின்லெஸ் ஹார்ட் ஷாங்கர். தென் பீஃபீரியட் அல்சராக இருந்ததுன்னா இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிரானுலோமா இங்குனேல், விச் காசஸ் a disease called டோனோவானோசிஸ், கிரானுலோமா இங்குனேல். ஸோ இந்த 3 கண்டிஷனுக்கும் நம்ம இப்போ ட்ரீட் பண்ண போகிறோம் இந்த கிட்டை வச்சு.
என்னென்ன ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அண்ட் சிஃபிலிஸ் அண்ட் டோனோமைனோசிஸ். சிஃபிலிஸ்க்கு நமக்கு மேஜரான ட்ரக் என்ன? தட் இஸ் இன்ஜெக்ஷன் பென்சாத்தின் பென்சிலின் 2.4 million யூனிட்ஸ். ஸோ இன்ஜெக்ஷன் சிஃபிலிஸ்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துறோம் ப்ரைமரி சிஃபிலிஸ்க்கு. தென் மீதி ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அண்ட் இந்த கிரானுலோமா இன்குனேல் அதுக்கு எதிராக நம்ம என்ன கொடுக்குறோன்னா டேப்லெட் அசித்ரோமைசின் 1 gram ஸ்டாட். இப்போ இதுதான் கிட் 3ல இருக்குது. கிட் 3 இஸ் ஒயிட் கலர் கிட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா W இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே திருப்பி போட்டால் 3. ஸோ திஸ் W is 3. ஸோ கிட் 3னா W ஒயிட் கலர் கிட். ஒயிட் கலர் கிட்டில் ஜெனிட்டல் அல்சர் ஃபார் நான் ஹெர்பெட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்குறோம். ஹெர்பிஸ் இல்லாததுக்கு அண்ட் பென்சிலின் ஒத்துக்குது இருக்குது, அதனால் நம்ம பென்சிலின் கொடுக்குறோம். பென்சிலின் இன்ஜெக்ஷனாக கொடுக்குறோமா? ஸோ இந்த கிட்லேயே நமக்கு டிஸ்போசபிள் சிரஞ்ச் எல்லாம் வந்துடும். அதை வச்சு நம்ம கொடுத்துட்டு டிஸ்கட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் அலர்ஜிக் பேஷண்ட்டுக்கு இதை கொடுப்போம்னு நான் சொன்னேன். அப்போ இந்த பென்சிலின் அலர்ஜியாக இருந்தால் என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கிட் 4. நெக்ஸ்ட் கிட் 4 தட் இஸ் அ ப்ளூ கிட். இது யாருக்குன்னா அதே 3 பேஷண்ட்டுக்கு தான். ஷான்க்ராய்ட் பை ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அண்ட் ஷான்கர் பை பிரைமரி சிஃபிலிஸ் அண்ட் பீஃபி ரெட் பை டோனோமைனோசிஸ் காஸ்ட் பை கிரானுலோமா இன்குனேல். இந்த 3 கேஸுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்? பென்சிலின் அலர்ஜி இருக்கானா எங்களுக்கு, அதுதான் இங்கே நோட்டபிளான பாயிண்ட். அலர்ஜிக் டு பென்சிலின். ஸோ பென்சிலின் கொடுக்க முடியாது. அப்போ ஆனால் நமக்கு அசித்ரோமைசினுக்கு அலர்ஜி கிடையாது. ஸோ ஹீமோஃபிலஸ் டுக்ரேயி அண்ட் டோனோமைனோசிஸ்க்கு நம்ம ஆஸ் யூஷுவல் அதே அசித்ரோமைசின் 1 gram கொடுத்துட்றோம். இங்கே பென்சிலின் அதாவது பிரைமரி சிஃபிலிஸ்க்கு பென்சிலின் அலர்ஜி இருக்கிறதுனால we are going for tablet doxycycline 100 mg BD for 15 days. ஒரு அலர்ஜிக்காக இருக்கிறதுனால நமக்கு வேறு எந்த ட்ரக்கும் கிடைக்கல, நம்ம இந்த 15 day ரெஜிமெனுக்கு தான் போய் ஆகணும். ஸோ இதை கொடுத்துட்றோம் டாக்ஸிசைக்ளின். ஸோ இதுதான் ப்ளூ கிட்டில் இருக்கும், த 4th கிட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ப்ளூ ஒரு 4 லெட்டர்னு வச்சுக்கோங்க. கிரேயும் 4 லெட்டர் தான், பட் அதுக்கு நம்ம ஈன்னு வச்சு பார்த்தோம். ஸோ இது ஒரு 4 லெட்டர் கிட் 4னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த் என்னென்னா முன்னாடியே பார்த்தோம், இந்த இதே டேபுலர் காலமில் நம்ம வெசிக்கிள் எல்லாம் மட்டும் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, which is caused by herpes simplex virus mostly by 2 rarely by 1. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ட்ரீட் பண்ணுறது தான் கிட் 5 தட் இஸ் அ ரெட் கிட். ஸோ இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் தானே. ஸோ வி மஸ்ட் ஆப்வியஸ்லி கிவ் ஆன்டிவைரல் ட்ரக் தட் இஸ் டேப்லெட் அசைக்ளோவேர் 400 mg TDS, அதாவது காலையில் 1 மதியானம் 1 நைட் 1 for 7 days. ஸோ இந்த கிட்டில் எத்தனை டேப்லெட் இருக்கும்? 21 டேப்லெட் இருக்கும். 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேலையும் சாப்பிடணும். திஸ் டேப்லெட் அசைக்ளோவேர். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹெர்பெட்டிக் ஜெனிட்டல் அல்சர். இது டி. ஸோ நம்ம ரெட் கலர் பார்த்துட்டு இருந்தோம், முன்னிலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். ரெட் இஸ் ஃபார் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ்னு. ஸோ அதேமாரி கிட் 5 ஃபார் ரெட் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ்க்கு கொடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட் 6th நம்ம கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லோ கிட். ஸோ இந்த எல்லோவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா பேரில் என்ன இருக்குது? எல்லோ. ஸோ லோவர் அப்டாமினல் பெயின். லோவர் அப்டாமினல் பெயின் இருந்தால் யூ ஷுட் சூஸ் எல்லோ. அண்ட் எல்லோவில் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ இட் இஸ் கிட் 6. ஸோ இந்த கிட் 6 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லோவர் அப்டாமினல் பெயினோட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எந்த STIயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஷீல் பி ஹேவிங் லைக் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அந்த மாதிரி கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ இதுக்கு there are variety of causes. ஸோ நம்ம ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ 3 ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா DCM, டைலேட்டட் கார்டியோமையோபதினு ஒரு டிசீஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். DCM தான் இது. ஸோ D ஃபார் டேப்லெட் டாக்ஸிசைக்ளின் 100 mg for 14 days, டேப்லெட் செஃபிக்ஸின் 400 mg ஸ்டார்ட் 1 dose கொடுத்தா போதும். தென் டேப்லெட் மெட்ரோனிடசோல் 400 mg BD for 14 days. இங்கே நீங்கள் கேட்கலாம், மெட்ரோனிடசோலுக்கு பதிலாக நம்ம செக்னிடசோல் கொடுக்கலாமே 1 gram, அது ஈக்குவலான டோஸ் தான் அப்படின்னு. ஆனால் இங்கே என்னென்னா எப்படியும் நம்ம டாக்ஸிசைக்ளின் 14 days கொடுத்தா தான் ஆகணும். ஸோ அதனால் மெட்ரோனிடசோலும் 400 mg 14 days கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் DCM ஃபார் லோயர் அப்டாமினல் பெயின், கிட் 6 எல்லோ. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ் கிட் 7 விச் இஸ் அ பிளாக் கலர் கிட். ஸோ கடைசியாக வி ஹேவ் திஸ் பிளாக் கலர் கிட். ஸோ இந்த கிட்ட என்ன ட்ரீட் பண்ண போகிறோன்னா இன்குவினல் பியூபோ. இன்குவினல் பியூபோனா இன்குவினல் ரீஜனில் லிம்ஃபெடினோபதி இருக்குது. ஸோ அந்த லிம்ஃபெடினோபதி தான் நம்ம பூபோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸஸ்க்கு வில் பி கிவிங் கிட் 7 தட் இஸ் பிளாக் கிட். ஸோ இது எதனால் காசாக இருக்கலாம்னா இட் கேன் பி டியூ டு 2 causes. ஒரு கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்குவினல் லிகமெண்ட் இருக்குல்ல, இதான் நம்ம இன்குவினல் லிகமெண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு மேலே ஒரு இன்குவினல் லிம்ஃபெடினோபதியும் கீழே ஒரு குரூப் ஆஃப் இன்குவினல் லிம்ஃபெடினோபதியும் இருக்கும். ஸோ இதை பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த நடுப்பில் இருக்க இன்குவினல் லிகமெண்ட் ஒரு க்ரூவ் மாதிரி போது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால்ட் க்ரூவ் சைன். ஸோ இந்த க்ரூவ் சைன் இருந்ததுன்னா இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிம்ஃபோகிரானுலோமா பெனிரம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் காஸ்ட் பை கிளமிடியா ட்ரக்கோமேட்டிஸ் LGV 123 வெரைட்டி. ஸோ இந்த கேஸஸில் த பேஷண்ட் வில் பி ஹேவிங் டிரான்சியன்ட் பெயின்லெஸ் அல்சர், ஜெனிட்டல் அல்சர் இருக்கும் பெயின்லெஸ்ஸாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரூவ் சைனோட இன்குவினல் பியூபோ வரும். ஸோ இந்த ஒரு காஸ். அண்ட் அனதர் காஸ் இஸ் ஹீமோஃபிலஸ் டுக்ரேயின் பார்த்தோன்னா நம்ம ஒரு பெயின்ஃபுல் ஜெனிட்டல் அல்சர் இருந்தது, அது இட் கேன் ஆல்சோ காஸ் இன்குவினல் பியூபோ லிம்ஃபெடினோபதி காஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எதிராக நம்ம இப்போ ட்ரக் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீமோஃபிலஸ் டுக்ரேக்கு என்ன பார்த்தோம்? அதுக்கு டேப்லெட் அசித்ரோமைசின் 1 gram ஸ்டார்ட்டே போதும்னு பார்த்தோம். ஸோ அதை இப்போ கொடுத்துட்றோம். தென் இந்த கிளமிடியா ட்ரக்கோமேட்டிஸ் LGV 123
இதுக்கு எதிராக we are giving tablet doxycycline 100 mg BD for 21 days 3 weeks. இந்த கோர்ஸ் போட்டால் தான் அது ஃபுல்லாக நம்ம க்யூர் பண்ண முடியுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இதை நம்ம கொடுத்தா வரோம் for 21 days. ஸோ இதுதான் கிட் 7, that is a black kit, ஃபைனல் கிட். ஸோ இப்போ ஒரு தடவை 7 கிட்டையும் சம்மரைஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have grey kit. ஸோ கிரே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? இட் ஹாஸ் 1E அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். யாராவது கொடுக்குறோம்? யூரித்ரல் அண்ட் சர்விக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் பெயின்ஃபுல் ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இதில் முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட்னா யூரித்ரல் டிஸ்சார்ஜ் அண்ட் பெயின்ஃபுல் ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங் இருந்தால் நம்ம we are going to treat the all recent partners. ஆனால் cervical discharge இருந்தால் மட்டும் we are going to treat only if their partners is symptomatic. ஸோ இதுக்கு என்ன கொடுக்குறோம்? we are giving tablets cefixime and azithromycin. cefixime 400 mg and azithromycin 1 gram start. நெக்ஸ்ட் நம்ம கிட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா க்ரீன் ஹஸ் 2E, ஸோ இட் இஸ் கிட் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம். ஸோ மேலே cervical பார்த்தோம், இங்கே வில் ஹேவ் திஸ் vaginal discharge. ஸோ cervical discharge மாதிரி இங்கேயும் வில் பி ட்ரீட்டிங் த பார்ட்னர்ஸ் ஒன்லி when they are symptomatic. ஸோ இதுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are giving tablet secnidazole 1 gram and fluconazole 150 mg. ஸோ தென் தேர்ட் கிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா we have this white kit. ஸோ ஒயிட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? W திருப்பி போட்டால் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த 3, 4 and 5 மூணுமே டீல்ஸ் வித் ஜெனிட்டல் அல்சர் தான். the only difference is ஹெர்பெட்டிக்கா நான் ஹெர்பெட்டிக்கா பென்சிலின் அலர்ஜியா இல்லையாங்கிறத பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குறது ஜெனிட்டல் அல்சர், ஆனால் பென்சிலுக்கு அலர்ஜி இல்லை, நான் ஹெர்பெட்டிக் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா you can safely give him injection benzathine penicillin 2.4 million units and tablet azithromycin. சிஃபிலிஸ்க்காக தான் நம்ம இந்த பென்சிலினே கொடுக்குறோம். ஸோ அது அலர்ஜி இல்லைனா நம்ம ஒயிட் கிட் வச்சு கொடுத்துடலாம். இன்கேஸ் அவங்க அலர்ஜியாக இருந்தாங்கன்னா we are going for this blue kit. ப்ளூவில் 4 எழுத்து இருக்குது. ஸோ நம்ம கிட் 4னு பார்த்தோம். தென் இதில் இந்த பேஷண்ட் will be allergic to penicillin. முன்னாடி அலர்ஜி இல்லை, இப்போ அலர்ஜி இருந்தாங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கிட் போகிறோம். இங்கே பென்சாத்தின் பென்சிலினுக்கு பதிலாக will be giving tablet doxycycline 100 mg BD for 15 days and tablet azithromycin 1 gram. ஸோ அந்த பென்சாத்தின் பென்சிலினுக்கு பதிலாக நம்ம இங்கே doxycycline கொடுக்குறோம். தென் கிட் 5 we have this red kit. ஸோ 5 for redன்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஜெனிட்டல் அல்சர் which is a herpetic kind of ulcer அதை வச்சு பார்த்தோம். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அது வைரஸ் இன்ஃபெக்ஷனால் will be giving antiviral tablet acyclovir கொடுக்குறோம். தென் கிட் 6 is yellow kit. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எப்படின்னா லோ, எல்லோவில் லோன்னு முடியுது, that is for lower abdominal pain. It has 6 letters, so it is kit 6. ஸோ இந்த lower abdominal pain மோஸ்ட்லி pelvic inflammatory diseaseனு பார்த்தோம். இது இருந்தால் நம்ம DCM அப்படிங்கிற ஒரு ட்ரக் கொடுக்குறோம், doxycycline cefixime and metronidazole combination. ஸோ இந்த மாதிரி lower abdominal painோட வர பேஷண்ட்டுக்கு we must treat the male partner with kit 1. treat male with kit 1. இந்த ஃபர்ஸ்ட் கிட் பார்த்தோம்ல கிரே கிட், இந்த கிட்டை வச்சு we must treat the all the male partner அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனல் திங் இஸ் கிட் 7, that is black kit. இது நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா ஃபார் inguinal bubo இருந்தால் கொடுக்குறோம், lymphadenopathy. இதுக்கு அகேன்ஸ்டாக we are giving 2 drugs, tablet doxycycline for 21 days and tablet azithromycin 1 gram start. இதான் கொடுக்குறோம். ஸோ this is basics about STI kits. ஸோ இது நீங்கள் வேணும்னா இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா இதில் எல்லா நீடட் திங்ஸும் இதில் இருக்குது. லைக் என்ன சிம்டம்ஸ்க்கு கொடுப்போன்னு இருக்குது, தென் என்ன ட்ரக் கொடுப்போன்னு தெளிவாக மென்ஷனாக இருக்குது, என்னென்ன கலர் கோடிங் இருக்குது, தென் யார் ரீசெண்ட் பார்ட்னர்ஸை ட்ரீட் பண்ணுமா, சிம்டமேட்டிக்காக இருந்தால் ட்ரீட் பண்ணுமா, இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாமா அப்படிங்கிறதும் இந்த இதில் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ.